அவனுக்கு அந்த பப்ளிக் வந்து அந்த நடிகன்ற மாசு கூட்டம் கொடுத்தனா அது ஓட்டுக்கு அவனை கூடுற கூட்டம் ஓட்டர்ஸ் கிடையாது, அவனை பார்க்க கூடுற கூட்டம். நான் யார் விருப்பத்திலும் தலையிட மாட்டேன் பாஸ். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த 26 தேர்தலுக்கு பிறகு இந்த புயல்ல, கஜா புயல்ல காணாம போன மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா தாவேகான்னு ஒண்ணு இருக்கா, இது தலைவர் விஜய்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு தேட வேண்டிய சூழல் தான் வரும். அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நாலா பக்கத்துல இருந்து போட்டு நம்மள ஒரு பிரஷர் பண்ணுவாங்க, வேற வழியே இல்ல. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். மைக்க குடுறா, இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குற சாவடிச்சிருவேன் நானு. அரசியலே கிடையாது, அது இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங். இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த கூட்டம் 2 சார், ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல. அவன் ஒரு மென்டல், விஜய் ஒரு மென்டல் சார் அவன். ஆமா சார், எல்லாருக்குமே நம்மள புடிச்சு போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.